3.3 இல்லமா ஃபர்ஸ்ட் ஒன் விரிவாக்குக. ஒன்னாவது கணக்குல ஃபர்ஸ்ட் ஒன் போறோம். 3 × m + 5 த ஹோல் ஸ்கொயர். தமிழ்ல என்ன சொல்லணும் சம் சொல்லுவோம். அடுத்து 2 சொல்லாதீங்க. தமிழ்ல இப்படி போட் பிராக்கெட் போட்டு மேல இருந்தா என்ன சொல்லுவீங்க தமிழ்ல? சொல்லு ரைட் தான். அடுக்கு. அடுக்கு எத்தனை இருக்கு? 2. அடுக்கு 2. அடுக்கு 2. அப்படி என்ன அர்த்தம்? 2. யாரை 2 முறை போட்டு பெருக்கணும்? 3. அப்ப மொத்தம் எத்தனை எண்கள் இருக்கு? 2 எண்கள். 2 எண்களை சொல்லுவோம் ஈரிலக்க எண்கள். ஈரிலக்க எண்களில் பெருக்கல். இப்போ அடுத்து 2 வந்துச்சுனா ஆன்சர்ல எத்தனை உறுப்புகள் வரும்? 3. 11th போனா தான் உங்களுக்கு அந்த இதுவே தெரியும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ ஃபார்முலா பிரகாரம் எது போல என்ன அர்த்தம்? 3 × m 2 முறை போட்டு பெருக்கணும். 5 × 5 2 முறை போட்டு பெருக்கணும். பிளஸ் 3 உறுப்புகள் வந்து இல்லையா? பிளஸ் இருந்தா அங்க பிளஸ் போறீங்க. அங்க அடுக்குல என்ன இருக்கு அந்த நம்பர் போட்டுக்கிறீங்க. இதையும் பெருக்கிட்டு அந்த 2 கூட பெருக்கணும் முடிஞ்சிச்சு. ஃபார்முலா அதுதான். இது ஸ்கொயர் பிளஸ் இது ஸ்கொயர் பிளஸ் 2 × இது. ஓகே? எஸ் மிஸ். புரியுதா? எஸ் மிஸ். ஆனா இப்போ மிஸ் நான் ஃபார்முலா இதெல்லாம் போல. இது ஸ்கொயர் பண்ணல, அது ஸ்கொயர் பண்ணல. இப்போ போறதா நீங்க 3 × m த ஹோல் ஸ்கொயர். முதல் உறுப்பு பிளஸ் 5 ஸ்கொயர். 2 உறுப்பு வந்துருச்சு. இங்க பிளஸ் இருந்தா பிளஸ் போடுங்க. ஏதாவது பெருக்கணும். 2 பெருக்கணும். 3 2 கூட 3 × m 5 என்ன பண்ணனும்? பெருக்கணும். 5 10 30 40 இவன் போட்டா 3 உறுப்பு வந்துரும். நடுவுல பெருக்கல ஒரு மாதிரி ஸ்கொயர் ஆனது 3க்கு சொந்தம் 2 m. அப்ப 3 ஸ்கொயர் 9 m ஸ்கொயர் பிளஸ் 5 10 5 30 m பிளஸ் 5 ஸ்கொயர் எவ்வளவுமா? 25. இல்லை மிஸ் ஃபார்முலா வடிவில் வேணாம். இது மாதிரி இல்ல எனக்கு ஈஸியா சொல்லிட்டாங்க. இது 2 எண்கள் தான இருக்கு. அப்ப ஈரிலக்க எண்களில் பெருக்கல். அப்போ பிளஸ் 3 × m பிளஸ் 5 பிளஸ் 3 × m பிளஸ் 5. ஒரு முறை போட்டோமா? எஸ் மிஸ். எத்தனை முறை பண்ணோம்? 2 முறை. 3 × m பிளஸ் 5 பெருக்கலாம். முன்னாடி குறியெல்லாம் அர்த்தம் பிளஸ். கடைசி உறுப்பு பெருக்குறோம். அதுக்கு முன்னாடி குறியெல்லாம் இருக்கும். பிளஸ் வச்சா தான் வரும். பிளஸ் ing பாக்ஸ் போடணும் பரவாயில்லை பாத்துக்கலாம். 3 3 9 எழுவ பெருக்கணும். அப்புறம் மாறிய பெருக்கணும். m பெருக்குனா m ஸ்கொயர். அதாவது m என்ன சமம்? m அடுக்கு 1 பெருக்குனா m அடுக்கு 2. குறுக்க பெருக்கி கூட்டலாமா? எஸ் மிஸ். கெழுவை பெருக்க 5 5 என்ன 15m பிளஸ் 15m பிளஸ் 15m சேர்த்தா 30m. ரொம்ப முக்கியம். பிளஸ் 30. அவ்வளவுதான். 3 ஸ்கொயர் 9 m ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 25 5 10 5 30m வந்துச்சா? எஸ் மிஸ். சரியான குவாண்டிட்டி ஈஸியா போடலாம். இப்போ யார 2 முறை போட்டு பெருக்கணும்? 5p - 1 5p - 1 2 முறை போட்டு பெருக்க வேண்டும். எத்தனை உறுப்புகள் இருக்கு? 2 உறுப்புகள். என்னது? ஈரிலக்க எண்களில் பெருக்கல். 5p - 1 இங்க 5p பிளஸ் 5p ஒரு 1 மைனஸ் பிளஸ் ing ரோஜென்ஜி குறுக்க பெருக்கி கூட்டணும். 4 5 5 மாறினா இருக்கு p ஒத்தப்பட மைனஸ் 4 5 மைனஸ் 5p இங்கே மைனஸ் சேர்த்துக்குதானே? மைனஸ் 5p சேர்த்தா பிளஸ் 5p. இதான் ஆன்சர். ஓகே? எஸ் மிஸ். இப்போ எத்தனை எண்கள் இருக்கு பாருங்க? 2 போடலாமா? 2 × n மைனஸ் 1 என்ன பிரிக்கலாம்? 1 3 மைனஸ் 3 பட மைனஸ் கெழுவையும் பிரிக்கலாம். 2 4 என்ன பிரிக்கனா? n ஸ்கொயர் பெருக்கி கூட்டிக்கலாமா? எஸ் மிஸ். கெழுவையும் பிரிங்க. 3 6
போடு. 6 n ல இருந்து 2 n கழிச்சா 4n + 4n பிளஸ் 4n. அடுத்து 4 சம் 4 × p² - 25 × q². நல்லா பாருங்க சாமி. இன்ட்டு இருந்துச்சுன்னா அந்த 4 எந்த வடிவத்துல எழுதணும்? ஸ்கொயர். 4 எதனுடைய ஸ்கொயர்? நடுவுல பெருக்கலா வகுத்தல் இருந்துச்சு. அந்த ஸ்கொயர் ஒண்ணா இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? பொதுவா என்ன அதானது? பொதுவா போடணும். அப்போ 2² × p² - மைனஸ் 5² × கணக்கு பொறுத்த வரைக்கும் கவனிக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது சாமி. இப்போ நடுவுல பெருக்கலா வகுத்தல் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கொயர் இருந்துச்சுன்னா தனித்தனியா போடணும். தனித்தனியா ஸ்கொயர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? பிராக்கெட் பொதுவா சொல்லுங்க. ஸ்கொயர் பொதுவா இருக்குது. 2 மைனஸ் 5q² எப்ப இது மாதிரி ஸ்கொயர் வருதோ மறந்துடுங்க. பிராக்கெட் என்ன இருக்கோ அதை எழுதுங்க ஒரு முறை. 2p மைனஸ் 5q. எத்தனை முறை வரணும்? 2 எத்தனை முறை வந்திருக்குது? ஒரு முறை வந்து ஒரு முறை. ஆனா பாருங்க இது 2 முறை வரும். ஒரு முறை தான் வந்திருக்கு. அப்ப இன்னொரு முறை போடுங்க. 2 2 முறை வந்துச்சானா பாருங்க. மிஸ் பி அங்க பாருங்க. ஆனா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. அப்ப அடுக்கு 1 அடுக்கு 1னா வேணும்டா ஹோல் ஸ்கொயர். அதனால இங்க மைனஸ் இருந்துச்சுனா ஒரு முறை மைனஸ் ஒரு முறை